Hello friends, இப்போ பாத்தீங்கன்னா அமேசான்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் உங்க வீட்ல கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னே சொல்லுவேன். இது பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஒரு 6 பேக்கெட்ஸ் வருது. இது என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃபேப்ரிக்ஸ்லாம் நம்ம வாஷிங் மிஷின்ல போடும்போது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கலர் ஆயிருக்கும். தட் மீன்ஸ் அதோட கலர் எல்லாம் ஒட்டி இருக்குன்னு சொல்லாமேன்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், இப்ப லைட்டா பிங்க் ஷேட் தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது கலர் வந்து நான் பிங்க் கலரோட போடும்போது இந்த ஒயிட் கலர் கிளாத்ல அந்த பிங்க் கலர் ஆட் ஆயிடுச்சு. இதை ரிமூவ் பண்றோம்னா ரொம்ப கஷ்டங்க. நம்ம எவ்வளவு வாஷ் பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரம் இது போகவே போகாது. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு நான் வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதுக்கு ஒரு ரிவ்யூவே கொடுக்குறேன். இதை பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த ஃபுல் சாஷே பேக்கெட்டையும் போடாம கொஞ்சமா இந்த ஒரு கிளாத் போடுறீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு ஒரு 4 டிராப்ஸ் இதை எடுத்து போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க நார்மலா தண்ணியில அலாசி எடுப்பீங்கல்ல, தண்ணியில வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த கலர் கண்டிப்பா போயிடும். இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் ஷேட்ல எல்லாம் இந்த நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா இப்ப நான் சோக் பண்ண போறேன். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கழிச்சு இதோட ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறேன். பாருங்க, இந்த லிக்விட் இப்ப இதை கொஞ்சமா ஊத்திருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு ஷாலுங்கனால ஒரு 4-5 டிராப் மட்டும் ஊத்திட்டு இது நல்லா வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஒயிட் ஷால் நான் காமிச்சேன்ல, இந்த ஒயிட் ஷாலை வந்து இதுல நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணி விட்டுற போறேன். இது நல்லா ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா சோக் பண்ணி விட்டுருங்க. இது 10 மினிட்ஸ் கழிச்சு இப்ப அலாசி போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு. பாருங்க, 10 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா என்னோட இந்த ஒயிட் ஃபேப்ரிக்ல பாத்தீங்கன்னா நிறைய அந்த பிங்க் ஷேட் இருந்ததுனால இது 10 நிமிஷம் போட்டா பத்தாது. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 வாஷ் பண்ணும். 2 தடவை இந்த மாதிரி 10 நிமிஷம் 2 டேஸ் இந்த மாதிரி 10 நிமிஷம் சோக் வச்சு பண்ணாதான் இது போகும் போல இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இப்படி இருக்கும். பட் இந்த கார்னர்ல காட்டுறேன் பாருங்களேன். இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா இன்னும் இந்த பிங்க் ஷேட் தெரியுது. உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு தெரியல. சோ இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிங்க் ஷேட் தெரியுது. சோ இதெல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப கலர் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு 15 to 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு 2 நாள் இந்த மாதிரி 10 மினிட்ஸ் சோக் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல.